ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர் டு சேலம் ஜேர்னி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பெங்களூர் டு சேலம்க்கு நம்ம காரில் தாங்க நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். பெங்களூர் டு சேலமோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 201 கிலோமீட்டர்ஸுங்க. கிட்டத்தட்ட 4 hours 15 minutes ஜேர்னி தாங்க பெங்களூர் டு சேலம்க்கு. ரூட்டு பார்த்தீங்கன்னா பெங்களூர், ஒசூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம். நம்ம இந்த ரூட்டில் தாங்க நம்ம சேலம்க்கு ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் இருந்து கிளம்புனதே 8:30 ஆயிடுச்சுங்க. இங்கே பார்த்தா டிராஃபிக்காக இருக்குங்க. இன்னும் போக போக முன்னாடி பார்த்தா இன்னும் ஹெவியாக டிராஃபிக் இருக்குங்க. ஸோ பெங்களூர் அப்படின்னு சொன்னாலே ஹெவியாக டிராஃபிக் தாங்க. நீங்களும் பெங்களூர் டு சேலம்க்கு ட்ராவல் பண்ணியிருந்தா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டுங்க, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். திருப்பத்தூர் Right to continue on National Highway 48. Continue on National Highway 48 for 2 kilometers. బయట రావాలంటే ఇప్పుడు అన్న చెప్పిన రోడ్డు వస్తుందని బాగా ஒரு வழியாக நம்ம சிட்டியில இருந்து வெளியே வந்துட்டோங்க. நம்ம எலக்ட்ரானிக் சிட்டிக்கு வந்துட்டோங்க. To continue on Bangalore Elevated Tollway Limited, Hosur Road. ఈ எழுதாம என்ன In 500 meters, use any lane to turn slightly right onto National Highway 4, National Highway 44. D-Mart.
காசு சந்தா Use any lane to turn slightly right onto National Highway 4, National Highway 44. किलोमीटर कोयम्बतूर நம்ம கர்நாடகா தமிழ்நாடு பார்டர் எண்டு கிட்ட வந்துட்டோங்க. உங்களில் யாருக்கு நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு நைட் டைமில் வந்து ட்ராவல் பண்ணுறது ரொம்பவே பிடிக்குங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நைட் டைமில் ட்ராவல் பண்ணும்போது பாதி தூரம் வரைக்கும் போகும்போது நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து தூக்கம் வர மாதிரியே இருக்குமா, ஸோ அப்படியே சடனாக அப்படியே தூங்கிடுவேன். ஸோ அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன், உங்களில் நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறது யாருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தூக்கம் வர மாதிரியே இருந்துச்சுங்க. ஸோ அதனால் வந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கின்னு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. நம்ம இப்போ வந்து கிருஷ்ணகிரியில் இருக்கோங்க. இப்போ வந்து கிருஷ்ணகிரியிலேருந்து நம்ம கீழே போனால் வந்து சென்னைங்க. நம்ம வந்து நேராக பிரிட்ஜு மேலே தாங்க போக போகிறோம். நம்ம வந்து காஃபி குடிக்க நிறுத்திருந்தோம்ல, அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து நிறைய பஸ்ஸஸ் எல்லாம் இருந்துச்சுங்க. கோயம்புத்தூர், திரிசூர், பாலக்காடு, அதுக்கப்புறம் மதுரை, திருச்சி போகிற நிறைய பஸ்ஸஸ் எல்லாம் நிறுத்தியிருந்தாங்க டின்னருக்காக. ஸோ நம்மளும் காஃபியை குடிச்சிட்டு நம்ம ஜேர்னியை நம்மளும் ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க.
National Highway 4, National Highway 44, National Highway 48. Continue on National. ಈ ಟೋಲ್ ಏನಾಗ ಒಡ್ನೆ ಒಂದು ಲೆಫ್ಟ್ ಇರ್ತಾವ వీడు ఏడా బస్ స్టాండ్ పోదాం ఆడ బస్ స్టాండ్ పోదాం అంటే వీడు అలా మిస్ అయిపోదు పోతే సేలం పోతున్నా సేలం 111 நம்ம இந்த பல்லக்கி பஸ்ஸு பின்னாடியே போகலாம் அப்படின்னே பின்னாடியே போயிட்டு இருந்தோங்க. நம்ம வந்து காஃபி குடிக்க ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டோம்ல, அங்கே தாங்க இந்த பல்லக்கி பஸ் இருந்துச்சு. இது வந்து நான் ஏசி செமி ஸ்லீப்பர் பஸ்ஸு தாங்க. இது வந்து கோயம்புத்தூருக்கு போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம பின்னாடியே போகலாம் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷனோட பின்னாடியே போயிட்டு இருந்தோம். பட்டு ஒரு அளவுக்கு மேலே வந்து நம்மளால் பின்னாடியே ஃபாலோ பண்ண முடியல. பஸ் வந்து ரொம்ப வேகமாக போயிடுச்சு. ஸோ நம்மளுக்கும் வந்து தூக்கம் வர மாதிரியே இருந்துச்சா, ஸோ அதனால் வந்து ஒரு நல்ல பிளேஸாக பார்த்து அப்படியே நம்ம கார்லேயே தூங்கிட்டோங்க. அதுக்கப்புறம் மார்னிங் விடிஞ்ச உடனே நம்ம வந்து எந்திரிச்சு கிளம்பிட்டோங்க. காலையில் முழிச்சு பார்த்தா டைம் 6 o'clock ஆகிடுச்சுங்க. ஸோ நம்ம வந்து ரொம்ப அசந்து நல்லா தூங்கிட்டோம். நம்ம வந்து இன்னும் தர்மபுரிக்கு கூட போகலைங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து காரை நிறுத்தி ஒரு நல்ல பிளேஸில் தூங்கி எந்திரிச்சிட்டோம். ஸோ இதுதாங்க நாங்கள் நைட் டைமில் ட்ராவல் பண்ணும்போது நடக்கிற ஒரு சின்ன இஷ்யூஸ் தான். எங்களுக்கு நைட் டைமில் ட்ராவல் பண்ணணும் ரொம்ப ஆசையாக இருக்குமா, ஸோ நாங்களும் ட்ரைவ் பண்ணுவோம். பட் என்னன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே போனால் தூக்கம் தாங்க முடியாமல் அப்படியே தூங்கிடுவோம். ஸோ அதனால தான் போகும்போது தூங்கினா கொஞ்சம் ஏதாச்சும் பிரச்சனை ஆகிடுமோ, ஸோ அதனால தான் நம்ம வந்து காரை சைடில் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் நல்லா தூங்கி எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பிட்டோங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருந்தா மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. பெங்களூர் டு சேலம் ஹைவே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்பவே ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த பெங்களூர் டு சேலம் ஹைவே. சேலம் மதுரை 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 தர்மபுரி ఆ పక్క. సో వి ఆర్ ఇన్ ధర్మపురి ఒకేనకల్ ఇదదల ధర్మపురి ఉంటనక కలండనిల్ పోసుకోవాలన్న పోవస్తాం అంతే ఇవాళ చిల్లను నాకి బా ఫేవరెట్ కాలేజ్ ఇది ఎప్పుడన్నా తోరాలి నాకు క్వశ్చన్ పోయిండానా గానే ఉంటుంది తిరిగి ఎప్పుడు కన్యాకుమారి 547 సేలం 69 ఒకేనకల్ ధర్మపురి. நம்ம வந்து தர்மபுரிக்கு வந்துட்டோங்க.
சேலம் மதுரை 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 Malayam. Four straight. ఇట్లా అవుతున్నాడు KSRTC సేలం రాణిబెన్నూరు ఇది బస్సులో వెళ్తాను ఇట్లా తీసుకెళ్తాను ಕೊಡತ್ತೀಯಾ ವಾಟ್ಸಪ್ இங்க இருந்து கொஞ்சம் ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி தாங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இருந்து கொஞ்சம் இன்சிடென்ட் நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால வந்து இங்க இருந்து கொஞ்சம் நம்ம ஸ்லோவா போனா ரொம்பவே நல்லதுங்க. அங்கங்க வந்து டிராஃபிக் போலீஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க, கோ ஸ்லோ, ரொம்ப மெதுவாக போங்க, ஒரு ஸ்பீடுக்கு மேலே போகாதீங்க அப்படின்னு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே ரேடியோ செட் மாதிரி வச்சு அவங்க பேசுகிறத வந்து கேட்டுகிட்டே இருக்குங்க. ஸோ அதனால் வந்து இங்கேருந்து கொஞ்சம் மெதுவாகவே போங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய டேர்னிங்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே கொஞ்சம் இந்த மாதிரி எல்லோ இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த ரூட்டில் போகும்போது இங்கேருந்து போகும்போது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க.
போடு National Highway 44. மதுரை கன்னியாகுமரி 493 பெரியார் யூனிவர்சிட்டி சேலம். வாவ் வெயிட்டடே Coimbatore 167, we are very close. Coimbatore. Take the exit to Bangalore bypass road. Then left to continue. லெஃப்டா கண்டிப்பா எடுக்கலாம். இந்த பஸ் அங்கே தான் போகுது. சேலம் லெஃப்ட் கட் பண்ணா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ் புது பஸ் ஸ்டாண்ட் Main road for 1 kilometer. சேலம் ஐயா ஏன் சரிடா. கோவன் சிசியா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க. In 600 meters, turn right onto bypass road. நம்ம ஃபைனலாக நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டோங்க. சேலமுக்கு வந்துட்டோங்க. இந்த
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்களும் பெங்களூர் டு சேலம்க்கு ட்ராவல் பண்ணியிருந்தா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். என்ன பார்க்குறேன் சொல்லுங்க.